வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சிவிக்ஸ்ல யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். 2 மார்க்ஸ்ல 1, 2, 3 மூணு கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்? இந்தியாவுடைய ஜனாதிபதி பிரசிடென்ட் வந்து எப்படி எலெக்ட் பண்ணப்படுவாரு? இதுக்கான ஆன்சர் இதுதான். இதை முதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றாங்க சும்மா ஒரு டயக்ராமா போட்டிருக்கேன். இது ஈஸியா புரியும் பாருங்க. மக்கள்லாம் இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒன்னு பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. அதாவது பார்லிமெண்ட்ல லோக்சபா. இதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒரு டைம் சொல்றேன் பாத்துங்க. பிரசிடென்ட் இது வந்து எம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இதான் பார்லிமெண்ட். எல்லாத்தையும் ஷார்ட்டா எழுதிருக்கேன், நீங்க வேணா ஃபுல்லா எழுதி வச்சிங்க. அப்படியே இந்த டயக்ராம் கூட வரைஞ்சு வச்சிங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. இப்ப பார்லிமெண்ட் உள்ளார லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். லோக்சபானா மக்களவை, ராஜ்யசபானா மாநிலங்களவை, பார்லிமெண்ட்னா பாராளுமன்றம். இதெல்லாம் தமிழ்ல, இதெல்லாம் நியூஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன். பிரசிடென்ட்ன்றது ஜனாதிபதி, இதெல்லாம் பதவி. எம்எல்ஏஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அவங்க எதுல இருப்பாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருப்பாங்க. SLA ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா தமிழ்ல வந்து சட்டமன்றம். இப்ப பாருங்க, பாராளுமன்றம்ன்றது இந்தியாவுக்கு ஒண்ணுதான், அது டெல்லியில இருக்கு. சட்டமன்றம்ன்றது ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கும். ஸ்டேட் இல்ல சில யூனியன் டெரிட்டரிக்கும் இருக்கும். ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு TN போட்டிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. அதுல நம்ம ஓட்டு போட்டு, மக்கள்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு லோக்சபாக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டு MP தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ராஜ்யசபாக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேட்லயும் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த எம்எல்ஏ ஓட்டு போட்டு ராஜ்யசபாக்கு ஆள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட், பார்லிமெண்ட்ல உள்ள எம்பிஸும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில உள்ள எம்எல்ஏஸ். இப்ப இது வரைக்கும் பேசிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்பிஸ் எம்எல்ஏஸ். இப்ப எம்பிஸ் எம்எல்ஏஸ் தான் பிரசிடென்ட்டுக்காக ஓட்டு போடுவாங்க. எம்பிஸ் வந்து லோக்சபா ராஜ்யசபால இருப்பாங்க. எம்எல்ஏஸ் வந்து சட்டமன்றம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாட்டுல இருப்பாங்க. இப்ப ஒரு ஸ்டேட்டுக்கும் இது மாதிரி இருப்பாங்க, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுலதான் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். இதை பார்த்துட்டோம்னா நம்ம கொஸ்டின் ஈஸியா படிச்சிடலாம். 3 பேர் இருக்காங்க, அருண், பாபு, சந்துரு. இவங்க 3 பேரும் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போட்டி போட போறாங்க. அவங்கள ABCன்னு நான் வச்சுக்கிறேன். இப்ப இதுல 3 பேர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருக்காங்க, ABCன்னு அவங்கள வச்சுட்டாச்சு. அவங்களுக்கு யார் ஓட்டு போட போறாங்கன்னா MP இல்லைன்னா MLA தான் பார்த்தோம். ஏன்னா இது வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன், மக்கள் ஓட்டு போட முடியாது. இப்ப அந்த MP இல்லைன்னா MLAன்னு நான் எத்தனை பேர் எடுத்திருக்கேன்னா சும்மா ஒரு 5 பேர் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். கமல், ரஜினி, அஜித், விஜய், விவேக்னு நான் சும்மா பேர் வச்சிருக்கேன். இப்ப இவங்க 5 பேரும் ஓட்டு போட போறாங்க. ஓட்டு போட்டு இந்த 3 பேர்ல யாரையா ஒருத்தவங்கள செலக்ட் பண்ண போறாங்க பிரசிடென்ட்டா. இதுல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப இவங்க எல்லாமே MLAன்னு கூட எடுத்துப்போம், தமிழ்நாட்டோட MLA. இப்ப இவங்க வந்து ஓட்டு போடுற மாதிரி நினைச்சுக்கலாம். இப்ப இதுல பாருங்க, இது ஒரு பாக்ஸ் மாதிரி, டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல ஒருத்தவங்களுக்கும். இது மாதிரி தான் அவங்களோட ஸ்லிப் இருக்கும். ஓட்டு போடுற ஸ்லிப் இப்படிதான் இருக்கும். இப்ப கமல்ன்றவருக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுல ABC இவங்க 3 பேர் பேர் எழுதியிருக்கும். அதுக்கு நேரா அவர் வந்து 1, 2, 3ன்னு மார்க் பண்ணணும். இப்ப இவரு யாருக்கு 1ன்னு போட்டிருக்காருன்னா Aக்கு 1, Bக்கு 2, Cக்கு 3. அது மாதிரி ரஜினி ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. அஜித் வந்து வேற மாதிரி கொடுத்திருக்காரு பாருங்க. Aக்கு 3ன்னு கொடுத்துட்டாரு, Bக்கு தான் 1ன்னு கொடுத்திருக்காரு. அப்ப இவருக்கு யார பிடிக்கும்னா பாபுவை தான் பிடிக்கும். அவரு இல்லைன்னா C பிடிக்கும், சந்துருவை பிடிக்கும். அவரும் இல்லைன்னா தான் அருண், கடைசியால் தான் அருண். இப்ப அது மாதிரி விஜய் வந்து அதே மாதிரி நம்பர் கொடுத்திருக்காரு. விவேக் மட்டும் வேற மாதிரி நம்பர் கொடுத்திருக்காரு. அவருக்கு C தான் பிடிக்குமா, சந்துரு தான் பிடிக்குமா அடுத்ததுதான் அருண், அதுக்கு அடுத்ததுதான் பாபு. இப்ப இத வச்சு எப்படி ஓட்டு வந்து கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்ப இது வரைக்கும் ஓட்டு போடுறதுலாம் முடிஞ்சிச்சு. இதுதான் ஓட்டு போடுவாங்க. 1, 2, 3 போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப இத வந்து ஓட்டு எண்ண போறாங்க. அது எப்படி எண்ணுவாங்கன்னு பாருங்க. இப்ப ரவுண்ட் 1 ஒரு ரவுண்ட் எடுத்துப்பாங்க. வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க எல்லா பேப்பரையும். இந்த 5 ஷீட்டையும் எடுத்து 5 ஷீட்லயும் ஓட்டு எண்ணுவாங்க. Aக்கு எத்தனை பேர் 1 கொடுத்துருக்காங்கன்னு பாப்பாங்க. 1 மட்டும் தான் பாப்பாங்க. Aக்கு 2 பேர் 1 கொடுத்துருக்காங்க, Bக்கு 2 பேர் 1 கொடுத்துருக்காங்க, Cக்கு ஒருத்தவங்க தான் 1 கொடுத்துருக்காங்க. அப்ப Aக்கு 2 ஓட்டு இருக்கு, Bக்கு 2 ஓட்டு இருக்கு, Cக்கு 1 ஓட்டு தான் இருக்கு.
இப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேர் மட்டும் தான் காம்படிஷன்ல இருக்காங்க, போட்டியில எலெக்ஷன்ல இருக்காங்க. சி வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க, சி வந்து போட்டியில இருந்து எடுத்துருவாங்க. இப்ப சிக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து 1ன்னு கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்லிப்ப தனியா எடுத்துப்பாங்க. அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு இப்ப விவேக்ன்றவரு சி வரலன்னா வேற யாருக்கு செகண்ட் நம்பர் கொடுத்திருக்காரு, 2ன்னு நம்பர் கொடுத்திருக்காரு, அருணுக்கு. அப்ப அந்த ஓட்டை அருணுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. இப்ப இங்க பாருங்க, அதான் ரவுண்ட் 2ல எண்ணும் போது இப்ப சின்றவங்கள எடுத்துட்டாங்க எலெக்ஷன்ல இருந்து. மீதி பேர் இருக்கிறது ஏவும் பியும். சிஓட சி போட்ட, அதாவது சிக்கு கிடைச்ச ஓட்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க. அது எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னா, யாரு ஓட்டு போட்டாங்க, விவேக் ஓட்டு போட்டாரு, அவரு சொன்னதை வச்சுதான் பாப்பாங்க. இப்ப ஏன்றவருக்கு 2 நம்பர் கொடுத்திருக்காரு, அப்ப ஏன்றவருக்கு அந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அப்ப ஏற்கனவே அவருக்கு 2 ஓட்ஸ் தான் இருந்தது, அவருக்கு 1 கூட சேர்த்தோம்னா +1, 2 + 1 3 ஆயிடுச்சு. இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 தான் பெருசு 2 விட. அப்ப ஏ தான் வின்னர்னு அறிவிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸி. இப்ப இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா, இது எப்படின்னு புரிஞ்சிருச்சுனாலே கொஸ்டின் ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை an electoral college. பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. எலெக்டோரல் காலேஜ்னா என்னன்னா, யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொன்னோம், எம்பிஸ் எம்எல்ஏஸ் சொன்னோமா, அந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து எலெக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. இன் அக்கார்டன்ஸ் வித், அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். இது அப்படியே ஓட்டு போடுற மெத்தட். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா எவ்வளவு பேர் இருக்காங்களோ, இப்போ ஒரு ஸ்டேட்ல 1 லட்சம் பேர் இருப்பாங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்டேட்ல 1 லட்சம் பேர், இன்னொரு ஸ்டேட்ல 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அந்த 1 லட்சம் பேர் இருக்கிற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தவங்க தான் ஓட்டு போடுவாங்க. 10 லட்சம் பேர் இருக்கிற ஸ்டேட்ல இருந்து 10 எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி அந்த ஸ்டேட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கணக்கு பண்ணி வந்து ஆள் வந்து ஓட்டு போடுவாங்க. அதுக்குதான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ப்ரொபோர்ஷனல்னா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 1 லட்சம் பேர் இருந்தா ஒரு ஆளு, 10 லட்சம் பேர் இருந்தா 10 ஆளு. அது மாதிரி பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், டிரான்ஸ்பர் ஆகும், ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப சின்ற ஆளை தூக்கிட்டு அதுல அவரோட ஓட்டை வந்து மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அப்ப டிரான்ஸ்பர் பண்ணும்போது +1 தான் பண்ணோம் நம்ம, அதனால தான் சிங்கிள். +1 பண்ணதுனால சிங்கிள், டிரான்ஸ்பர் பண்ணதுனால டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பரபிள் ஓட், எதை டிரான்ஸ்பர் பண்ணாங்க, ஓட்டை. இப்ப ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரு ஓட்டு போடுவாங்கன்னா எலக்டோரல் காலேஜ், அதுல யார் யார் இருப்பாங்கன்னு கீழே கொடுத்துருக்காங்க. அது என்ன மெத்தட்ல ஓட்டு போடுவாங்கன்னா, இதுதான் மெத்தடோட நேம், எல்லோ கலர்ல பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட், எலக்டோரல் காலேஜ்ல யார் யார் இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்சிஸ்ட் ஆஃப் த எலெக்டட் மெம்பர்ஸ். எலெக்டட் மெம்பர்ஸ்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். போத் ஹவுசஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. அந்த 2 ஹவுஸ்லயும் மக்கள் மூலயமா வந்தவங்கள, ஒண்ணு மக்கள் நேரடியா ஓட்டு போட்டிருக்கலாம், இல்ல மக்கள் வந்து மறைமுகமா ஓட்டு போட்டிருக்கலாம். அதாவது மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அவங்க எம்பியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதை நான் எக்ஸாம்பிள் வச்சு திரும்பவும் சொல்றேன், இந்த பாயிண்ட் மட்டும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, லோக்சபாக்கு மக்கள் நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா ராஜ்யசபாக்கு பாருங்க, மக்கள் நேரடியா ஓட்டு போடல. மக்கள் வந்து என்ன பண்றாங்க, எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க. எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டு ராஜ்யசபாக்கு மெம்பர் எடுக்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டைரக்ட் எலெக்ஷன், இது இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்ப மக்கள் மூலியமா தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்கள் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனால அவங்க 2 பேருமே எலெக்டட் மெம்பர்ஸ் தான், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான். இன்னொரு விதம் சொல்லுவாங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ்னு. அதாவது கவர்மெண்டே அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மக்கள் ஓட்டு போடாம பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாரு. அவங்க பேர் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. அது நான் எங்கேயாவது உங்களுக்கு வந்ததுன்னா அதை சொல்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, எலெக்டட் மெம்பர்ஸ்னா மக்கள் நேரடியா ஓட்டு போட்டு எடுக்கலாம், இல்ல மறைமுகமா ஓட்டு போட்டு எடுக்கலாம். இப்ப இங்க ஈஸியா புரிஞ்சிடும். எலெக்டட் மெம்பர்ஸ்னா இப்ப மக்களால ஓட்டு போட்டு எடுக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம், தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுமே அர்த்தம். அதுக்கு அடுத்தது அண்ட் த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்னா இங்க என்ன மீனிங்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அது எல்லா ஸ்டேட்டும். அதுல இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ்னா யாரு, எம்எல்ஏ. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. இது அப்படியே ஒரு வார்த்தை. டெல்லிக்கு டெல்லின்னு சொல்ல மாட்டாங்க, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி, புதுச்சேரி.
பாண்டிச்சேரி பழைய நேம், புதுச்சேரி தான் இப்ப புது நேம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல யூனியன் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரியில நிறைய யூனியன் டெரிட்டரி இருக்கு, அதுல 2 மட்டும்தான் அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்க மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எந்த 2 இடத்துல? டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும். இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ல இருந்து எம்பிஸ், லோக்சபா ராஜ்யசபா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏஸ், அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில இருந்து எம்எல்ஏஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் எலக்டோரல் காலேஜ் கிடைக்கும். அந்த எலக்டோரல் காலேஜ் தான் ஓட்டு போட்டு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. என்ன மெத்தடுனா இந்த எல்லோ கலர்ல இருக்கு தான் மெத்தட். செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் த யூனியன் லெவல்? கேட்டகரிஸ்னா பிரிவுன்னு அர்த்தம், டைப்ஸ் கூட சொல்லலாம். மினிஸ்டர்ஸ்னா அமைச்சர்கள், யூனியன் லெவல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அர்த்தம். யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அர்த்தம். அதை பத்தி தான் இந்த லெசனே படிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அர்த்தம். இந்த ஆன்சர் ரொம்ப ஈஸி. கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. கிளாசிஃபைடுனா பிரிக்கப்படுறாங்க அண்டர் 3 ரேங்க்ஸ். அவங்களுக்கு 3 ரேங்க் கொடுப்பாங்க. என்னென்ன ரேங்க்னா கேபினட் மினிஸ்டர்ஸ். கேபினட் மினிஸ்டர்ஸ்னா மினிஸ்டருங்களே ரொம்ப டாப் மோஸ்ட் மினிஸ்டர்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் பவர் ரொம்ப அதிகம். அவங்க கேபினட்னா என்னன்னா பிரைம் மினிஸ்டர் கூட உட்காந்து இவங்களாம் தான் முடிவெடுப்பாங்க, இந்த மினிஸ்டர்லாம் தான். அடுத்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். இப்ப பாருங்க, இதை புரிஞ்சுக்கணும்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஹெல்த்னா சுகாதாரம் சம்பந்தமான மினிஸ்ட்ரி, அதுக்கான அமைச்சகம் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியில மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுல அதிகமா பவர் உள்ள மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. கேபினெட் மினிஸ்டர் யாருன்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து முடிவெல்லாம் எடுக்கிறவங்கன்னு அர்த்தம். கேபினெட் மினிஸ்டர். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா கேபினெட் மினிஸ்டரோட அவங்களுக்கு பவர் கம்மி, ஆனா அவங்களும் இந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. அவருக்கும் கீழே பவர் கம்மியா இருக்கிறவங்க தான் டெபுட்டி மினிஸ்டர். டெபுட்டினா கீழேன்னு அர்த்தம், அவங்களுக்கு கீழே. கேபினெட் மினிஸ்டர் பவர் அதிகமா உள்ள மினிஸ்டர், அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து முடிவெடுப்பாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவரை விட கொஞ்சம் பவர் கம்மி, அவரை விட பவர் கம்மி டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இப்ப நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி, நிறைய மினிஸ்ட்ரி பத்தி சொல்லுவாங்க நியூஸ்ல. சுகாதாரம், ஹெல்த் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்லாம். அதுல ஒரு மினிஸ்ட்ரிலயும் இது மாதிரி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும் கம்மியா தான் இருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான முடிவுலாம் எடுப்பாங்க பிரைம் மினிஸ்டர் கூட சேர்ந்து. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? சுப்ரீம் கோர்ட்ன்றது இந்தியாவில் டெல்லியில இருக்கு. டெல்லியில இருக்கிற, அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் கோர்ட், அதுதான் டாப் கோர்ட். இது எடுக்கிறது தான் கடைசியான முடிவு. குவாலிஃபிகேஷன்ஸ், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட தகுதி என்ன, அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருந்தா அவங்கள ஜட்ஜ் ஆக்குவாங்க. தேர்டுக்கான ஆன்சர் குவாலிஃபிகேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. ஹி மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் ஒரு இந்தியாவுடைய குடிமகன் இல்ல குடிமகளா இருக்கணும். He should have worked as a judge of a high court for at least 5 years. இப்ப இங்க ஹீன்னு கொடுத்திருக்காங்க, அது ஷீக்கும் பொருந்தும். அவங்க ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட். ஹை கோர்ட்னா ஒரு ஸ்டேட்லயும் இருக்கும், நிறைய ஸ்டேட்ல இருக்கும். ஆனா எல்லா ஸ்டேட்டுக்கும் கிடையாது, நிறைய ஸ்டேட்டுக்கு இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஹை கோர்ட்னு ஒன்னு இருக்கு, மெட்ராஸ் ஹை கோர்ட். அந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆக போறவர் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல ஜட்ஜா 5 வருஷம் குறைஞ்சபட்சம் வேலை செஞ்சிருக்கணும். He should have worked as an advocate of high court for at least 10 years. ஹை கோர்ட்ல அதே மாதிரி மெட்ராஸ் ஹை கோர்ட்ல அட்வொகேட்னா வாதாடுறவங்க எத்தனை வருஷம்? மினிமம் 10 வருஷம். அட்லீஸ்ட்னா மினிமம் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வாதாடி இருக்கணும். He is in the opinion of the president a distinguished jurist. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரசிடென்ட் நினைச்சாருன்னா அவரோட ஒப்பீனியன், பிரசிடென்ட் ஒப்பீனியன்ல ஜட்ஜா ஆக போறவர், சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா ஆக போறவர் ஒரு டிஸ்டிங்கிஷ்டு ஜூரிஸ்டா இருக்கணும். டிஸ்டிங்கிஷ்ட்னா ரொம்ப மதிக்கத்தக்க, ரொம்ப முக்கியமான, ரொம்ப திறமையானன்னு கூட சொல்லலாம். திறமையான ஜூரிஸ்ட்னா நீதித்துறை சார்ந்த ஒருத்தவரா இருக்கணும். அவரு ஒரு வக்கீலா இருக்கலாம், இல்ல ஜட்ஜா இருக்கலாம், அது மாதிரி. இப்ப அவங்கள பிரசிடென்டே நேரா முடிவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா கூட ஆக்கலாம். இப்ப பாருங்க, குவாலிஃபிகேஷன் சிட்டிசனா இருக்கணும், 5 வருஷம் ஹை கோர்ட்ல வேலை செஞ்சிருக்கணும் ஜட்ஜா,
10 வருஷம் ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா வேலை செஞ்சிருக்கணும். பிரசிடென்ட்டோட ஒப்பீனியன் படி அவரு நீதித்துறையில ஒரு திறமையானவர் அப்படின்னு அவர் பிரசிடென்ட் நினைச்சாருனாலும் அவங்கள செலக்ட் பண்ணலாம்.